இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளை குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட்க்கான எலக்ஷன் சமீபத்தில நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்து ரிசைன் பண்ணியிருந்தார். ஆர்டிகிள் 67 பயன்படுத்தி நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்து ரிசைன் பண்ணியிருந்தார் ஜக்தீப் தன்கர் அவர்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய 17வது குடியரசு துணைத் தலைவர தேர்ந்தெடுக்கிறதுக்கான அ அ பணிகள் எல்லாமே ஒவ்வொன்னா தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு வேலையா பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதன்படி பார்க்கிறப்ப 2 வேட்பாளர்கள் வந்து இருக்காங்க. ஓகேங்களா. சிபி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தைச் சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம சுதர்சன் ரெட்டி அப்படிங்கிற 2 வேட்பாளர்கள் இருக்காங்க. நாளைக்கு இவங்களுக்கான எலக்ஷன் வைஸ் பிரசிடென்ட் எலக்ஷன் அப்படிங்கிறது நடக்கப்போகுது. பொதுவா வைஸ் பிரசிடென்ட் எலக்ஷன் அப்படிங்கிறது ஆ நமக்கு ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 66 சரிங்களா. வைஸ் பிரசிடென்ட் எலக்ஷன் அப்படின்னா, ஆர்டிகிள் 66 வரும். சரியா? அதே மாரி யாரெல்லாம் இந்த வைஸ் பிரசிடென்ட் எலக்ஷன்ல வந்து அ வோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லையா? அது கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருக்கும் நெறைய பேருக்கு. அந்த எலக்டோரல் காலேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ன்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எலக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் எலக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. சரியா? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிஸோட எம்.எல்.ஏக்கள் வரமாட்டாங்க. அதாவது பாராளுமன்றத்துல லோக்சபால இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதே மாரி ராஜ்யசபால இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும் தான் இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தல்ல பங்கு பெறுவாங்க. இல்லையா? ஸோ அத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழகத்துல இருந்து யாரெல்லாம் வந்து இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவராகவோ, இல்ல துணைத் தலைவராகவோ இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய முதல் குடியரசு துணைத் தலைவர் ஓகேங்களா? சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவரு தமிழகத்தைச் சேர்ந்தவர் தான். அதே மாரி இந்தியாவுடைய 7வது குடியரசு துணைத் தலைவர் வெங்கட்ராமன் அவர்களும் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தைச் சேர்ந்தவர் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, 52 ராதாகிருஷ்ணன் அவர்கள் 52லிருந்து 62 வரைக்கும் இருந்திருப்பாரு. அதே மாதிரி வெங்கட்ராமன் அவர்கள் 84லிருந்து 87 வரைக்கும் இருந்திருப்பாரு. ஓகேங்களா? அதன் பின்னர் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவராகவும் பதவி வகிச்சிருப்பாங்க. சரியா? சோ இப்ப நம்மளுடைய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா, அவரு 3வது நபராக வருவார். சரியா? இதெல்லாம் நம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்ல இருந்து கேள்விகள் அடிக்கடி வந்துகிட்டு தான் இருக்கு. சோ அந்த வகையில நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்றைய திருக்குறள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, "இடிக்கும் துணையாரை ஆள்வாரை யாரே கெடுக்கும் தகைமை எவர்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "கடிந்து அறிவுரை கூறவல்ல பெரியாரின் துணை கொண்டு நடப்பவரை கெடுக்கும் ஆற்றல் உள்ளவர் யார் இருக்கின்றனர்?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஒரு பெரியவங்களுடைய அட்வைஸ கேட்டு நடக்கிறோம். அதன் வழி நம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றோம் அப்படிங்கிறப்ப, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மள கைட் பண்ணும். அத கெடுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருக்குறளின் 447 அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிற அதிகாரத்துல. சரியா? கடைசியா பார்த்தீங்கன்னா, விளையாட்டுச் செய்திகள்ல இந்தியா 4வது முறையா இந்த ஆசிய கோப்பையை ஹாக்கில வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆசிய கோப்பைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பீகார் மாநிலத்தில தான் நடந்துச்சு. பீகார்ல ராஜ்கிர் அப்படிங்கிற பகுதியில தான் நடந்துச்சு. இதுல கொரியா அணிய தோற்கடிச்சு இந்தியா 4வது முறையா நம்ப ஆசிய கோப்பைய வந்து வின் பண்ணியிருக்கோம் இன் ஹாக்கி. சரியா? சோ இன்னைக்கு முக்கியமான செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.